அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். ஸல்லு அலன் நபி அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஹஜரத் பாபா ஃபரீதுத்தீன் கஞ்சே ஷக்கர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் வரலாற்றை பார்த்து வருகிறோம். ஹஜரத் பாபா ஃபரீத் நாயகம் அவரிடத்திலே நிறைய பேர் தங்களுடைய வியாதிகளுக்காக ஓதி பார்க்க சொல்லுவார்கள். தாவீஸ் எழுதி கேட்பாங்க. சடையாமல் எஜமா அதை எழுதி கொடுப்பார்கள். அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்யக்கூடிய பணி. இதற்காக அவர்கள் காசு பணம் அதெல்லாம் வாங்கிறதில்ல. இன்றைக்கு சிலர் அதை ஒரு தொழிலாக ஆக்கி அதே வேலையாக ஆக்கிறது, அதுக்காக நிறைய காசு வாங்கிறது, பணம் வாங்கிறது, ஏமாத்துறது, நிறைய அந்த மாதிரி ஷேகுடைய போர்வையில் நடைபெறக்கூடியதை பார்க்கிறோம். ஒரு பெரிய ஷேகுன் மீது அபிமானம் கொண்டவர்கள் இருப்பார்கள். நான் அவருடைய புள்ள, நான் அவருடைய ஹலீஃபா, நான் அவருடைய முரீது, நான் அவருடைய நேசர் ஏதாவது சொல்லிட்டு, அல்லது அவர் என் மேலே வராரு, நாகூர் ஜமானுடைய பக்தராக இருக்கிறாரு, நாகூர் ஜமா என் மேலே வராங்க, அவங்க தான் உனக்கு செய்ய சொன்னாங்க, நாகூர் ஜமா உத்தரவு போட்டாங்க உனக்கு இந்த தாவீஸை கொடுக்க சொன்னாங்க, நாகூர் ஜமா உத்தரவு போட்டாங்க கனவுல வந்து உனக்கு இந்த மாதிரி கொடுக்க சொன்னாங்க, அப்படி இதெல்லாம் சொல்லி அவங்க மேலே பக்தியை ஒரு காசாக ஆக்கிறதுக்குள்ள முயற்சிகள் நடக்கிறது. ஜி அந்த மாதிரி ஒரு ஷேக் வந்து ரெண்டு பெரியவர்கள் ஒருத்தர் மேலே ரூஹா வர்றது, அவங்க ரூஹு என்ற தஜல்லி ஆயிடுச்சுங்கிறது, அவங்க வந்து எனக்கு உத்தரவு போட்டாங்கிறது, இதெல்லாம் வந்து ஏமாற்று மோசடி என்று வேறில்லை. நாகூர் ஜமா என் மேலே அருள் கேவல் என் கனவுல வந்து சொல்லிட்டு போகிறாங்க. அந்த மாதிரி பெரியவர்கள் மகான்கள் கனவில் வருவது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவுலியாக்களும் நம் கனவிலே வருவது உண்டு தான். ஜி அவங்க கனவுல போய் எனக்கு இது கொடுக்க சொல்லி என்னன்னு சொல்லணும்னு அப்படி என்ன வந்தது? இது காசுக்காக போடக்கூடிய நிறைய திட்டங்கள் இருக்குது. 1-2 செய்தியை வைத்துக்கொண்டு 99 ஏமாற்று விஷயங்களை அதில் சேர்த்து கொண்டு மக்களை ஏமாற்றி பிழைக்கிறார்கள். உஷாராக இருக்கணும். எங்கே பணம் காசுன்னு வந்துடுச்சோ குறுக்கால, அதில் ஃப்ராடு தானாக வந்துடும். தானாக அதில் வந்துடும். பணம் காசு புகழ் வந்துச்சுன்னா வந்துடும். நீங்கள் ஒரு ஷேகாக இருக்கிறீங்க, ஒரு 2 பேருக்கு பையத்து கொடுத்தீங்க, அல்லாஹ்வுல சொல்லி கொடுத்தீங்க, ஒரு மூலையில் இருந்தீங்க, ஒரு குடிசை வீட்டில் வாழ்ந்தீங்க, போயிட்டீங்கன்னா உங்க மேலே யாரும் பொறாமல் வராது. உங்களுக்கு கூட்டம் ஜாஸ்தி ஆயிடுச்சு, மாடிகள் வந்துருச்சு, காடிகள் வந்துருச்சு, 4 கார் வந்துருச்சுன்னா பொறாமல் வந்துடும். அவர் என்ன பெரிய இவரா, அல்ல அவர் மாதிரி தான் நானும் செய்கிறேன், என்கிட்ட வாங்க அப்படின்னு 4 பேர் கிளம்புவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே சொல்லடியும் கல்லடியும் பெற்று மார்க்கத்தை வளர்த்தார்கள். அப்போ யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. மதீனாவில் வந்தாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ் எங்கும் பரவ ஆரம்பிச்சது. நிறைய பேர் நானும் நபின்னு கிளம்பிட்டாங்க. அட நபின்னா இவ்வளோ பேர் புகழ் வருதா, இவ்வளோ பேர் பின்னாடி கூட்டம் வர்றாங்களா, அட அப்படின்ட்டு நிறைய பேர் நானும் நபின்னு பெருமானார் காலத்தையே கிளம்பிட்டானோ. இப்போ ரசூல் காலத்துக்கு பின்னாடி இது வரைக்கும் அதே மாதிரி நிறைய கிளம்பி வந்து தான் இருக்காங்க. கடைசியாக மிர்சா குலாம் அஹமது காதியானியும் நானும் ஒரு நபின்னு கிளம்பி வந்த மாதிரி நிறைய பேர் அந்த மாதிரி வந்துட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு இவ்வளோ புகழ் இருக்கா, இவ்வளோ பெரிய மக்கள் மதிப்பு இருக்குதா அப்படிங்கிற மாதிரி ஷேக அடக்கமாக தான் உண்டு தன் வேலை உண்டு இருந்தாங்கன்னா யாரும் கண்டுக்க மாட்டாங்க.
அவருக்கு ஒரு புகழ் வருது, காசு வருது, பணம் வருது, பெரிய ஆளாக போயிட்டாரு அப்படின்னோன்னா பொறாமைகளும் வரும், போட்டிகளும் வரும். அதான். அதனால் எதையுமே அடக்கமாக வாச்சிட்டு போயிடுங்க, தான் நல்லது. இப்போ எஜமான அவர்களுக்கு நிறைய பேர் அந்த மாதிரி ஓதி பார்க்க வருவாங்க, சர்க்கார் ஓதி கொடுப்பாங்க. சில பேர் அவங்களுடைய ஹுலஃபாக்கள்கிட்ட வந்து சொன்னாலும் அவங்க நீங்களே எழுதி கொடுங்கம்மான்னு சொல்லுவாங்க. நிசாமுத்தீன் மஹபூபை இலாஹி அவர்களிடத்திலே ஒருத்தர் வந்து உங்கள் ஷேக்கிட்ட பார்க்க நீங்கள் போன தாவிஸ் எழுதி வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. எஜமா வந்து தன் ஷேக்கிட்ட சொன்னாங்க, ஃபரீது நாயத்திட்ட, தம்பி நீயே எழுதி கொண்டாமா அப்படின்னா. அவர் அல்லாஹ் ஷாஃபி, அல்லாஹு காஃபி, அல்லாஹு முஆஃபி அப்படின்னு எழுதி கொண்டு கொடுத்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ் ஷிஃப்னு ஓதி கொடுத்துருங்க அப்படின்னாங்க. ஷிஃபா ஆயிடுச்சு அவங்களுக்கு. அதாவது அவங்க தான் எழுதணும்னு இல்லை, அவங்க ஒரு துரும்பை எடுத்து கையில் கொடுத்தாலும் அல்லாஹ் ஷிஃபா கொடுத்துருவான். ஷிஃபா அதில் இல்லை, ஷிஃபா பேப்பரில் இல்லை, அல்லாஹ்ட்ட ஷிஃபா இருக்குது. அல்லாஹ் நினச்சா எதுலேயும் ஷிஃபாவின் தஜல்லியே வெளியாகலாம். காலையில் அந்த சின்ன தம்பி வந்தார், வயிற்று வலிக்குதுன்றார். மாத்திரை சாப்பிட்டா வயிற்று வலி நல்லா போகுது, மாத்திரையில் அந்த ஷிஃபா இருக்குது அப்படின்னு நினைக்கிறதே முதல்ல நமக்கு தப்பு. ஏன்னா ஷிஃபா அல்லாட்ட தான் இருக்குது. 100 மாத்திரை சாப்பிட்டாலும் வயிற்று வலி நல்லா போகாது, அல்லாஹ் ஷிஃபா தரலைன்னா. அல்லாஹ் ஷிஃபா கொடுத்தான், ஒரு மாத்திரையே நல்லா போயிடும். ஷிஃபா மாத்திரையில் இல்லை, அல்லாஹ் தஆலா ஒரு பொருளில் ஷிஃபாவுடைய தஜல்லியை உண்டாக்குறான், அவ்வளோதான். அதனால நான் சொல்கிற மாதிரி செய்வியா நீ அப்படின்னு கேட்டேன். இது சொல்லி சொல்கிறேன் சொல்லுங்கன்றார். பக்கத்தில் மாதுளம்பழம் உரித்து வச்சுருந்தாங்க, அது ஒரு எடுத்து கொஞ்சம் கையில் கொடுத்து, யாரெல்லாம் இது ஒன்று ஒரு மாத்திரை ஆக்கிடு, இதில் ஷிஃபா நீ உண்டாக்கிடு, நீ தான் உன் உஜூது இதில் இருக்குது, உன்னுடைய உஜூத் இதில் இருக்குது, உன் உஜூதுல ஷிஃபா இருக்குது, நீ தான் ஷாஃபி, ஷிஃபாவுடைய தஜல்லி உன் உஜூதில் தான் இருக்குது. நீ நினச்சா இந்த மாத்திரையில் உண்டாக்கக்கூடிய ஷிஃபாவை இந்த ஒரே ஒரு மாதுளம்பழத்துலேயும் உண்டாக்கலாம். நீ ஷிஃபாவை கொடு ரப்பே, ஷிஃபுன்னு ஊதி சாப்பிடுப்பா, உட்காந்து சாப்பிட்டா, தண்ணி குடிப்பா, தண்ணியிலே ஷிஃபா உண்டாக்குவான்லாம், இப்போ போப்பான்னு சொல்லிட்டேன். பரவாயில்லைங்கிறாரு. எல்லாத்தில் உண்டாக்கிடுவான்லாம் தல்ல நாளன்னா. நீ மாத்திரையை நம்புற வளைஞ்சிக்கலாம். பல்லு வலி வந்துச்சு, டாக்டர்கிட்ட போனோம். ஒரு மாத்திரை கொடுத்து சாப்பிடுங்கன்றார், சரியாக போயிடுச்சு. ஆஹா நல்ல மாத்திரை மனசில் வச்சுக்கிட்டேன். அந்த மாத்திரை எழுதி திரும்ப நேற்று பல்லு வலி வந்துச்சு, நேற்று அதே மாத்திரை வாங்கி பல்லு வலி நல்லா போட்டேன். டாக்டருக்கு ஃபோன் அடித்தேன், அந்த மாத்திரை சாப்பிடாதீங்க, வேறு மாத்திரை கொடுக்குறேன் அப்படின்னாரு. அது சாப்பிடக்கூடாது அப்படின்னாரு. நாம் வந்து என்ன நினச்சிக்கிட்டோம், மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன மாதிரி அல்லாஹ் தஆலா இந்த இலைக்கு போய் இந்த இலையை சாப்பிடுங்க ஷிஃபா ஆயிரும், திரும்ப அந்த இலைக்கே போனாங்க அடுத்த வாட்டி. ஷிஃபா என்னில் இருக்கிறது ஜி, அந்த மலை அந்த இலை மேலே ஷிஃபா இருக்குன்னு நம்புறீங்க. தௌஹீதின் பக்கம் வாங்க. அப்போ அந்த டாக்டர் அன்னைக்கு கொடுத்த மாத்திரை எங்கிட்ட எழுதி வச்சுருக்கேன், அதே வாங்கிக்கலாம்னு சிந்தனை வருது உனக்கு. பல்லு வலி வந்தோன்னா அல்லாஹ் ஷிஃபா கொடு, அல்லா தண்ணி குடித்தாலே ஷிஃபா வைக்கிடுவான், எதுவும் கொடுக்காமலும் ஷிஃபா வைக்கிடுவான். ஏன் அவன்கிட்ட ஷிஃபாவை கேட்காம வஸ்துவின் பக்கம் நம்புற? வஸ்து எல்லாம் அதம்க்கு கோய் வசன், வெறும் சூரத்தோ ஷக்கல். 1,00,000 மாத்திரை சாப்பிட்டாலும் எந்த அசரும் செய்யாது ஜி. என் சர்க்கார் வந்து மாத்திரை நிறைய சாப்பிடுவாங்க, டாக்டர் கொடுத்தாங்க. என் சர்க்காருடைய பீருபே ஒருத்தவங்க சொன்னாங்க, சர்க்கார் இந்த மாத்திரை நிறைய சாப்பிட்றீங்களே, இதுவே உங்கள் சைடு எஃபெக்ட் பண்ணும் அப்படின்னாங்க. அப்போ எஜமா கேட்டாங்க, மாத்திரை சுயமாக நன்மை செய்யுமாப்பா? செய்யாது. சுயமாக தீமை செய்யுமா? செய்யாது. அப்போ என்னது? அது அதம். எப்படி தன்தானே சுயமாக நன்மை செய்யாதோ அது மாதிரி சுயமாக தீமையும் செய்யாது. பிஸ்மில்லாஹ் அல்லதி லா யதுர்ரு மஅஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்லி வலா ஃபிஸ் ஸமாய். கையில் மாத்திரை போட்டேன், என்ன சொல்லி போட்டேன்? பூமியிலோ வானத்திலோ எந்த வஸ்துவும் உன் பெயரை கொண்டு தீமை செய்யாதே, அப்படிப்பட்ட உன் பெயரை கொண்டு நான் இதை உண்ணுகிறேன் சொல்லிட்டு, அல்லாஹும் இன்னி அஸ்அலுக மின் ஹைரிஹா வ நஊது பிக மின் ஷர்ரிஹா. இந்த மாத்திரையில் உண்டான ஹைரை உன்னிடத்தில் நான் கேட்கிறேன், இந்த மாத்திரையில் உண்டான ஷர்ரை விட்டு உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன் அப்படின்ட்டு போட்டாச்சு. அந்த மாத்திரை சைடு எஃபெக்ட் பண்ணாது. அது எஃபெக்டே எப்போ இல்லை, சைடு எஃபெக்ட் வேறு எங்கே இருக்கும்? மாத்திரையில் சுயமாக எஃபெக்டே கிடையாது. எந்த விதமான
அதனுடைய விளைவும் உண்டாகாது. பக்க விளைவு என்ன உண்டாகும்? பக்கா விளைவே அதில் இல்லை, அப்படி பக்க விளைவு எங்கே போயிருக்கு? அதனால் நாம் அதை பற்றி யோசிக்கவே தேவையில்லை. எல்லா மேலே நம்பிக்கை வச்சிட வேண்டியதான். இப்போ எஜமான் அவர்கள் ஒரு துரும்பு எடுத்து கையில் கொடுத்தாலும் ஷிஃபா வைக்கிறோம். ஆனால் அல்லாஹ் இடத்துல ருஜு ஆகிறது தான் நம்முடைய நோக்கமே. சதா அனைத்து காரியங்களிடத்திலேயும் அல்லாஹ் இடத்திலே நம்முடைய மனதை கொண்டு போகிறது தான் ஷேகுமாருடைய பணி. பாபா ஃபரீத் நாயகம் அவர்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாமல் போயிடும். இப்போ உடனே அவங்க ஹான்கார் உள்ள எல்லாரையும் கூப்பிட்டு, எப்போ 1,00,000 தடவை சூரா ஃபாத்தியா ஓதுங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லோரும் உட்காந்து காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அல்ஹம்து சூரா பிஸ்மில்லாவோட சேர்த்து 1,00,000 வாட்டி ஓதுவாங்க. உங்கள் துவா நல்லாயிருச்சுப்பா அப்படின்னு நிஜமாக சொல்லுவாங்க. அப்போது இவங்க ஓதி பார்த்தா பல்லாயிரம் மக்களுக்கு ஷிஃபாவாகுது. எஜமான் தனக்கு ஒரு வியாதி வந்தால் எல்லாருக்கும் கூப்பிட்டு வச்சு ஓத சொல்லுவாங்க. உங்கள் துவா நல்லாக்கிட்டாங்கப்பா அப்படின்னு நிஜமாக சொல்லுவாங்களாம். அது அவங்களுடைய பணிவு, அவங்களுடைய கிளாஸை காட்டுது. என் ஷேகநாயகத்துக்கு எத்தனையோ வியாதிகள் எங்களுக்கு ஏற்பட்ட பொழுது என் ஷேகநாயகத்திட்ட போவோம், ஃபைசி நாயத்திட்ட ஓதி ஊதுவாங்க, ஷிஃபாவை போய்டும். சர்க்காருக்கு உடல்நிலை சரியில்லை, அது பிராணியம்மாவுக்கு சர்க்கார் குடும்பத்தாருக்கு உடல்நிலை சரியில்லை, எங்களெல்லாம் கூப்பிட்டு நீங்கள் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் 1,4 லட்சம் ஓதுமா அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாரும் கூடி சேர்ந்து உட்காந்து 50 பேர் சேர்ந்து உட்காந்து முடிச்சு இதில் முடிச்சிடலாம் இல்லையா? 1,4 லட்சம் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் எல்லாம் ஓதும். கதாலிக்கு நுஞ்சில் முஃமினீன், இப்படித்தான் முஃமின்களுக்கு நாம் அவர்களுடைய சிரமங்களுக்கு விடுதலையாக்குவோம் நல்லா சொல்கிறான்ல, அதனால அதை ஓதுங்கன்னு சொல்லுவாங்க. ஓதுனீங்க உங்கள் துவா பறக்கத்தில் அல்ல எனக்கு லேசாக்கிட்டாமா அப்படின்னாங்க. ஒரு சர்க்காருடைய மகனார் ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை. இப்போ சர்க்கார் எங்களை கூப்பிடுச்சுட்டாங்க, எங்களுக்காக நீங்கள் துவா செய்கிறீங்கம்மா, என் பிள்ளைகளுக்காக துவா செய்யுமா, என் பிள்ளைகளுக்கு உடம்பு சரியில்லாமல் மனசு கவலையாக இருக்குப்பா, துவா செய்யுங்க அவங்களுக்காக வேண்டி அப்படின்னாங்க. அப்போ அந்த மாதிரி சர்க்கார் தன்னுடைய முரீதுகள்கிட்ட கூப்பிட்டு, நீங்கள்லாம் அல்லாஹ்வுடைய தேட்டத்தில் வந்து உட்காந்துருக்கீங்க, முத்தகீன்கள், நீங்கள் துவா செஞ்சால் கபூலாகும், துவா செய்யுமா அப்படின்வாங்க சர்க்கார்னே. சர்க்காருக்கு பிற்காலத்தில் உடல்நலம் சற்று குறைந்து அவர்கள் நடக்கிறதுக்கே சிரமப்படுவாங்க. அப்போ சொன்னாங்க, டெய்லி லாலா இல்லை அந்த சுபானுக்கு இன்னி குன்து மினல் ஸாலிமீன் ஓதுவா, ஒரு நாள் விடாமல் ஓதுங்க அப்படின்னு சொல்லிட்டு மகரிபிலிருந்து இஷா வரைக்கும் வந்திருக்கக்கூடிய அத்தனை முரீதுகளையும் உட்கார வச்சு ஓத சொல்லிடுவாங்க சர்க்கார். சர்க்கார் இஷாவுக்கு வருவாங்க, மகரிபோடு எல்லோரும் வந்து உட்காந்துட்டு இஷா வரைக்கும் எல்லாரும் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் எல்லாம் ஓதுவோம். வெளியூர்ந்து வந்த முரீதுகள், உள்ளூர்ந்து வந்த முரீதுகள் அத்தனை பேரும் ஓதுவாங்க. இஷா பாங் சொன்னோன்னே நிஜமாக வருவாங்க. வரும்போதே கையில் 10 ரூபா தாள், புது தாள் கட்டி எடுத்துகிட்டு வருவாங்க. வந்து யாரெல்லாம் ஓதுனா உட்காந்துருப்போம், அத்தனை பேருக்கும் ஆளுக்கு 10 ரூபா கொடுப்பாங்க பறக்கிறது. அப்போ 10 ரூபாங்கிறது வயிறு நம்பர் நைட்டு இரவு உணவு சாப்பிட்லாம். ஒரு ரொட்டி 2,000 ரூபாயோ 3 ரூபா தான். வந்த ஜனங்க, உள்ளூர் ஜனங்கள்லாம் சந்தோஷமாக வாங்கிட்டு போய் கடையில் 10 ரூபா கொடுத்தா 3 பரோட்டா, நல்ல பெரிய பெரிய பரோட்டா வச்சு சாணம் வச்சு வயிறு நிமிடம் சாப்பிட்லாம். அப்போ ஒரு இரவு உணவுக்கு காசு கொடுத்துருவாங்க சர்க்கார். இப்போ ஒரு 50 ரூபா கொடுக்குற மாதிரி. இப்போ பரோட்டா எவ்வளோ? 10 ரூபா, 12 ரூபா வச்சுக்கோங்களேன், 15 ரூபா அது விற்கிது. 50 ரூபா கொடுத்தா வயிறு நிமிடம் 3 பரோட்டா சாப்பிட்லாம் இல்லையா? இரவு உணவுக்கு 50 ரூபா இன்றைக்கி சாதாரண நபர்களுக்கு போதும் நம்ம ஊரில். அந்த மாதிரி நான் சொல்ல 30 வருஷத்துக்கு 35 வருஷத்துக்கு முன்னாடி 10 ரூபா கொடுப்பாங்க சர்க்கார் நாயகம், சந்தோஷமாக வாங்கிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி இவர்களையும் சர்க்கார் நாயகம் ஓதுங்கம்மா, அந்த துவா பறக்கத்தில் அல்லாஹ் தஆலா லேசாக்கி வைப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு தடவை பாபா ஃபரீதுன் கஞ்சே ஷக்கர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அப்போ எஜமா சொன்னாங்க, முரீதுகள்லாம் கூப்பிட்டு, நீங்கள் நேராக போய் இந்த மக்பராவில் போய் உட்காந்து, ஒரு கபரிஸ்தான் அங்கே போய் உட்காந்து எனக்காக துவா செஞ்சுட்டு வாங்க அப்படின்னு அனுப்பிச்சி வச்சாங்க. அதாவது துவா இங்கே உட்காந்து ஓதுனாலும் கபூலாகும். ஆனால் பெரியோர்கள் மகான்கள் அடங்கி இருக்கக்கூடிய இடம் இருக்கே, அது ஒரு புனிதமான இடம். அங்கே போய் துவா செய்தால் நிச்சயமாக கபூல் ஆகக்கூடிய, அவங்க வசீலாக கொண்டு அல்லாஹ் கபூல் ஆக்குவோம். எப்படி அவங்க ஹயாத்தாக இருந்தால் அவங்க வசீலாக கொண்டு நாம் அவரிடத்திலே அவருடைய வசீலாக கொண்டு துவா செய்கிறோம், அது மாதிரி ஃபாத்தான பின்னாடி கேட்குற துவாக்கள் நிச்சயமாக கபூல் ஆகத்தான் செய்யும். வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாரம் உஹதுக்கு போவாங்களாம். போய் அங்கேருந்து அங்கே அடக்கமாக இருக்கக்கூடிய உஹது ஷுஹதாக்களுக்கு அருகிலிருந்து துவாலாம் செய்வாங்களாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது மாதிரி
நாமளும் பெரியோர்கள் மகான்கள் அடங்கி இருக்கக்கூடிய அடக்கஸ்தானத்தில் உட்காந்து கேட்குற துவாக்கள் கபூலாகும். நானும் ஒரு துவாவை நீண்ட நாட்கள் அல்லாட்ட கேட்டே இருந்தேன். கடைசியாக என் ஷேகன தர்பாரில் போய் 3 நாள் தங்கியிருந்து அங்கே போய் நான் துவா செஞ்சோம். அல்லாவுடைய பசலை கொண்டு அல்லா அதில் கபூல் ஆக்கணும். என் சர்க்கார் நான் சொல்லுவாங்க, சில கோரிக்கைகள் எனக்கு நீண்ட நாட்கள் கபூல் ஆகாமல் இருந்தால் எப்படா என் சர்க்கார் வருவாங்கன்னு பார்ப்பேன். என் சர்க்கார் லால்பேட்டைக்கு வருவாங்க, நூரி நாயகம். நான் அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருப்பேன் அந்த துவாவை. அது அல்லாஹ் கபூல் ஆக்கிடுவான் அப்படின்னு சொன்னாங்க. பெரியவங்க ஹயாத்தாக இருந்தாலும் சரி, அவன் கபரில் இருந்தாலும் சரி, அவங்களுடைய இடத்துல கேட்குற துவாக்களுக்கு அல்லாட்ட வசன் இருக்குது தான் சரி. இது குர்ஆன் நேசம் நிறைய ஆதாரங்கள்லாம் இருக்குது. நான் அதை இப்போ அந்த பஸ் இப்போ நமக்கு தேவையில்லை, நீங்கள் எடுத்து பார்த்துக்குங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கால் பட்ட இடத்துல நீங்கள் துவா தொழுகுங்க நல்லா சொன்னாங்க. தஹது மகாம் இப்ராஹிம் முசல்லா. ஹாஜராமா ஓடன இடத்துல, அவங்க நின்ற இடத்துல நீங்கள் சஃபா மருவால் ஓடுங்க. சஃபால் கேட்குற துவா கபூல் ஆகும், மருவால் கேட்குற துவா கபூல் ஆகும், மகாம் இப்ராஹிம் கேட்குற துவா கபூல் ஆகும். இப்படி நிறைய இடத்துல வருது. இங்கெல்லாம் பெரியவங்க மகான்கள் நின்றுருக்கிறாங்களோ அந்த இடங்கள்லாம் துவா கபூல் ஆகக்கூடிய. அரஃபாவில், முஸ்தலிஃபாவில், எல்லாம் பெரியவங்க நின்ற இடத்துல நீங்கள் போய் நின்றுங்க. மினாவில் துவா கபூல் ஆகக்கூடிய இடம் என்று வருகிறது. பெரியவங்க ஹயாத்தாக இருந்தாலும் அவங்க மொத்தா போனாலும் அவங்க நின்ற இடத்துல போய் நின்றாலும் துவா கபூல் ஆகும். ஒரு பெரியவங்க எங்கேயோ அடக்கமாக இருக்கிறாங்க. இப்போ நாகூர் அஜமா இருக்கிறாங்க, நாகூர் ஷெரீஃபாக அடக்கியிருக்காங்க. ஆனால் நாகூர் அஜமா சில்லடியிலேருந்து கொஞ்ச நாள் உட்காந்துருந்தாங்க. அங்கே போய் துவா செய்யணும். அவங்க உட்கார்ந்த இடம் வச்சுல மகாமுன் மஸ்ஸஹு கதமுன் நவவி. நவவி இமாமுடைய புனித பாதணிகள் நவவி இமாமுடைய மகாமுன் மஸ்ஸஹு கதமுன் நவாவி. நவவி இமாம் பார்க்கறதுக்கான தாஜுத்தீன் சுபுக்கி ரஹ்மத்துல்லாஹி வர்றாங்க. அவங்க அல்லாட்ட போயிட்டாங்கன்னு சொன்னோன்னா அவங்க எங்கே உட்காந்து பாடங்கள் நடத்துவாங்க அப்படின்னு இங்கே தான் அப்படின்னு அந்த இடத்துல, இந்த புனித இடத்துல உட்காந்து நானும் கொஞ்ச நாள் ஒரு 2 நாள் உட்காந்து துவா செஞ்சுட்டு போகிறேன் அப்படின்னு அவங்க உட்காந்துக்கிட்டாங்க. நவவி இமாமுடைய உட்காந்த இடம், அவங்க உட்காந்து தரிசனம் நடத்தின இடம், அந்த இடத்துக்கும் அல்லாவுடைய பரக்கத்து இருக்குது தான் செய்யுது. இப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கால் வச்ச எடுத்துட்டு பரக்கத்து இருக்குல்ல. ஹாஜராமா கால் வச்ச இடம், பெருமான சலம் கால் வைத்த இடங்கள் எல்லாம் பரக்கத்தான இடங்கள். அது மாதிரி அந்த மாதிரி அவர்கள் புனிதமான பாதம் வைத்த இடங்கள் எல்லாம் பரக்கத்தான இடம். இப்போ அந்த மாதிரி மக்பராவில் போய் உட்காந்து துவா செய்யுங்கன்னு சொன்னாங்க. அவங்க எல்லோரும் போய் துவா செஞ்சுட்டு வந்தாங்க. முரீதுகள் அத்தனை பேரும் எல்லோரும் போய் துவா செஞ்சுட்டு வந்தாங்க. என்ன துவா செஞ்சீங்க, எனக்கு அதே மாதிரி இருக்குது, வியாதியெல்லாம் சிவாவாகலையே அப்படின்ட்டாங்க. எஜமா சொன்னாங்க. எல்லோரும் முடிஞ்சு அமுச்சு விட்டாங்க. அவங்க போய் நாகூர் ஜமா தர்பாரில் போய் துவா செஞ்சுட்டு வாங்க, நானும் பிறகு வைங்களேன். அந்த மாதிரி அங்கே போய் எல்லாம் துவா செஞ்சுட்டு என் சர்க்கார் கூட நல்லா போகணும் துவா செஞ்சுட்டு எல்லாம் வந்திருக்குறாங்க. வந்தால் சர்க்கார் என்னப்பா சொல்லிட்டு வந்தீங்க, பல்லு வலி நல்லா போகல, இன்னும் நீங்கள் துவா செஞ்சுட்டு வந்தீங்க அதே மாதிரி தான் இருக்குது, எந்த பல்லு பிரயோஜனமும் இல்லையே அப்படின்னு அவங்களாம் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஒருத்தர் சொன்னாராம், எஜமானே நாங்கள்லாம் பாவிகள், நீங்கள் பரிசுத்தமானவர்கள், நாங்கள் துவா செஞ்சு உங்களுக்கு என்ன நடக்க போகுது, உங்கள் துவாவில் தான் இல்லை எங்களுக்கு ஷிஃபா கொடுப்போம் அப்படின்னு ஒரு முறை சொன்னாங்க. அப்போ எஜமா சொன்னேன், சரி இப்போ நான் துவா செய்கிறேன், உங்கள் துவாக்களை அல்லாஹ் தஆலா கபூல் செய்ய வேண்டும்னு அல்லாட்ட நான் துவா செஞ்சிட்றேன், நீங்கள் எனக்காக துவா செய்யுங்க, உங்கள் துவாக்கள்லாம் அல்லாஹ் கபூல் செய்யணும்னு நான் துவா செஞ்சிட்றேன், இப்போ போய் துவா செஞ்சுட்டு வாங்கண்ணா. இப்போ எல்லாம் அவசரமாக போய் உட்காந்து மறுபடியும் துவா செஞ்சு நம்ம ஷிஃபாவாயிருச்சு. அந்த மாதிரி அப்போது நாம் ஷேഖுக்கு செய்யக்கூடிய துவா கபூல் ஆகணும்னு ஷேഖை நமக்கு துவா செய்யணும். நாம் ஷேഖுக்கு துவா செய்கிறோம், அது அந்த அப்போ அது துவா யாரெல்லாம் என் முரீத் எனக்காக கேட்குற துவாக்களை நீ கபூல் செஞ்சுக்கலான்னு ஷேഖு துவா செய்யணும். அப்போ தான் அந்த துவா கபூல் ஆகும். நினச்சிங்களா? அந்த மாதிரி எஜமானவருக்கு நான் இப்போ துவா செஞ்சுட்டேன் போங்க. அதான் ஷேഖமார்கள்ட்ட நம்ம சொல்லிட்டு தான் ஜியாரத்துக்கெலாம் கூட போகணுன்னு பெரியவங்களுடைய உசூல். இப்போ நீ நாகூர் ஜமா ஜியாரத்துக்கு போகிறீங்க, உங்கள் ஷேഖை ஃபைஜி நேரத்தில் சொல்லிட்டு போகணும், சர்க்கார் இந்த மாதிரி நாகூர் ஜியாரத்துக்கு போகிறேன், போமா நான் சொல்லிடுறேன் அப்படின்னு. இப்போ அவங்க சொல்லிடுவாங்க. ஆன்மீக முறையில் நாகூர் எஜமான்ட்டு அவங்க பேசி தான் இருக்கிறாங்க. எஜமான என் முரீதத்தில் வராது, கருணை காட்டுங்க, அவங்க மேலே நீங்கள் அவன் பார்வை பாருங்கள். அவங்க ஆலமே பர்சக்கில் பேசிட்டு தான் இருப்பாங்க. எஜமா இவங்க சொல்லிட்டு அங்கே போனோன்னா வாப்பா தம்பி நல்லா இருக்கிறியா அப்படின்னு வரையா இருப்பாங்க. இப்போ உதாரணமாக நீ ஒரு எம்எல்ஏ பார்க்க போகிற, எம்எல்ஏ நீ முன்ன பின்ன பார்த்ததில்லை, அவருக்கு ஒன்றே தெரியாது, ஒன்றே அவருக்கு தெரியாது. இப்போ நீ அவர்கிட்ட போய் 2 வாசல்லே உள்ளே விட மாட்டாங்க. அப்படி உள்ளே போனால் என்ன அப்படி பேசணும், என்ன வேணும் அப்படின்னு கேட்பாங்க. இந்த மாதிரி என்ன தௌஃபீக்கு அப்படின்னு, என்ன வேணும் உனக்கு? இப்போ இந்த ரேஷன் கார்டு போப்பா, அவன் புயலில் கதி கிளங்கி போய் நிற்கிறானுவன், ரேஷன் கார்டு இப்போ தான் வேணுமா அவருக்கு, போ
அப்படின்றாரு. சொல்ல வாய்ப்பு இருக்குது. இப்போ அவர் என்ன பண்ணார், எம்எல்ஏ எனக்கு தோஸ்து, முறியுது அவர். அவர் எப்பயுமே என்கிட்ட வந்து காலைல கதம்பு செஞ்சு பாதம் முத்தம் விடக்கூடிய ஒரு மனிதர் அவர். இப்போ சர்க்கார் இந்த மாதிரி இந்த எம்எல்ஏட்ட போகிறேன் அப்படியே அன்றைக்கி போய் நான் சொல்லிடுறேன். ஃபோன் அடிச்சு, நம்ம தம்பி ஒருத்தர் வராரு, தௌஃபீக்குன்னு ஒருத்தர், அவரை கவனிச்சு அனுப்பிச்சுடுங்க. ஹுசூர் நான் கவனிச்சிக்கிறேன் ஹுசூர், அவர் சொல்லிட்டார். இப்போ இவர் போனார், 1000 பேர் நின்றாலும் மாஸ்டர் நின்றாலும் அவர் வெளியே வருவார் எம்எல்ஏ. தௌஃபீக் யாருப்பாங்க? நான் தான் ஹுசூர். சர்க்கார் அனுப்பிச்சாங்களா அவங்களே? ஆமாம். ஏன் உள்ளவா எனக்கு விட்டு என்னப்பா அது கேட்பாரா இல்லையா? ஏன் முன்னாடியே சொல்லிட்டோம்ல நம்ம. அந்த மாதிரி நான் ஊருக்கு போனாலும் சரி, பக்தாதுக்கு போனாலும் சரி, ரசூல்லாட்ட போனாலும் சரி, உன் ஷேக்கிட்ட சொல்லிட்டு போன்ட்டான். அப்போ சர்க்கார் கஞ்சி கையணும், யார் ரசூல் இல்லா எங்கள் குலாம் வரார் எஜமானே, ஜி என்னுடைய அடிமை எஜமானே அவர், உங்கள் கருணை கண்ணு அவர் மேலே விழுந்தா ஜி நீங்கள் அருள் பார்வை புரிஞ்சிங்கன்னா அவர் வெற்றி அடைஞ்சவர் எஜமானே அப்படின்னு இங்கேருந்து ரசூல்லாவுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. ஷேக் பெருமானோட சொல்லி அனுப்பிச்சிடுவாங்க. இப்போ இவர் போனால் அங்கே தனி வரவேற்பு, தனி விசேஷம், தனி மரியாதை இருக்குது. புரிஞ்சுங்களா? இவர் தனியாக இருந்தால் அந்த மரியாதை கிடைக்காது. ஷேகரை சொல்லிட்டு போனால் மரியாதை கிடைக்கும். அதனால் நீங்கள் பெரியோர்களை சந்திக்க சென்றாலும் சரி, உங்கள் ஷேகரிடத்தில் அனுமதி வாங்கிட்டு போங்க. நான் வந்து இப்படி கேட்கக்கூடாது, சர்க்கார் நான் வந்து அஜ்மீர் ஜியாரத்துக்கு போகிறேன், துவாச்சிங்க. சர்க்கார் அஜ்மீருக்கு போட்டுமான்னு கேட்கணும் உங்கள்கிட்ட. நீங்கள் சார் அனுமதி கொடுத்தா போயிட்டு வரேன். இந்த தர்காவுக்கு நான் போட்டுமா, இந்த தர்காவுக்கு நான் போட்டுமா அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்டு போகணும். அந்த தர்காவுடையவர்களோடு அவங்க தொடர்பில் இருக்கிறாங்க. அவங்க ஷேகுமார்கள் ஆன்மீக ரீதியாக அவுலியாக்களுடன் தொடர்பில் இருக்கக்கூடியவர்கள். சார் இப்போ எஜமா சொன்னாங்க, இப்போ நீங்கள் போங்க அதே இடத்துக்கு போய் அங்கேயே அதே தர்காவில் போய் துவா செய்யுங்க, நான் உங்கள் துவா கபூல் செய்ய முடியும் அல்லாட்ட சொல்லிட்டேன், இப்போ நீங்கள் போங்கட்டாங்க. அவள் போயிட்டு வந்தாங்க எல்லோரும். அதே மாதிரி அவங்க போயிட்டு வந்தால் அல்லா தாலா எஜமானுடைய உங்கள் துவார் அல்லா என்னை ஷிஃபாவாக்கிட்டோமான்னு சொன்னாங்கண்ணா சர்க்கார் நாயகம். இந்த மாதிரி சர்க்கார் அவர்கள் மார்க்கத்தை எளிமையான முறையில் மக்களுக்கு சொல்லக்கூடிய இருந்தாங்க. எஜமானுடைய அந்த ஹான்காவில் யாரும் வந்து தானும் அதை சேர்த்து கொள்ளும்படி கேட்டால் எஜமான் அவர்களுக்கு நிறைய ஷர்த்துகள் வச்சுருப்பாங்க. அவரை குர்ஆன் ஓத சொல்லி கேட்பாங்க. அடுத்தது வந்து அவர்கிட்ட நிறைய கண்டிஷன், இந்த மாதிரிலாம் செய்யணும். நீங்கள் இங்கே இருக்கும்போது உங்கள் கண்களையும் உங்களுடைய கை கால்களையும் ஹராமை விட்டு பாதுகாத்துக்கணும். இபாசு தக்குவா தாலிக்கு ஹயர் அப்படின்னு சொல்லி அவங்கள மொட்டை அடிக்க சொல்லுவாங்க. ஹர்காவை அனுபவிப்பாங்க. உங்களுடைய இங்கே இருக்கும் காலமெல்லாம் இனி மொத்த வாழ்க்கையில் உங்களுடைய கண்களாலும் கைகளாலும் நாவாலும் யாருக்கும் இந்த தீமையும் செலுத்தக்கூடாது. 24 மணி நேரம் அல்லாஹ்வின் சிந்தனையில் இருக்கணும். தேவையில்லாமல் வெட்டி பேச்சு பேசக்கூடாது. இவ்வளோ பேச்சை குறைக்க முடியுமோ குறைச்சிக்கணும். ஒருத்தருக்கு உட்காந்து தேவையில்லாத பேசக்கூடாது. இவ்வளோலாம் ஷரத்துகள் போட்டு அங்கே சேர்த்துக்குவாங்க. அங்கே இருக்கும் காலமெல்லாம் அவர்கள் புனிதர்களாக ஆகி வெளியே செல்வார்கள். சென்று மக்களுக்கு ஹிதாயத் செய்யக்கூடியவர்களாகிடுவாங்க. அந்தளவு அவர்கள் அந்த மக்களை உருவாக்குவதில் அவ்வளோ தர்த்தீபு செய்வாங்க. இருக்கும் காலமெல்லாம் இப்போ கண்டிஷனில் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் தலையை முட்டடிக்க சொல்லுவாங்க. அதையே முட்டடிக்க சொல்கிறாங்க. ஷேகுமாரோட அந்த காலத்தில் பழக்கம் இருந்துச்சு. அப்படின்னா மனிதர்களுக்கு தலை முடி என்பது கிரீடம் மாதிரி, ஒரு பெரிய ஒரு ரவுனுக்கு மாதிரி. தலையை முட்டடிக்க சொன்னால் வந்து ஒரு பெரிய கேவலமான நடப்பானது. அதை உன்னை கேவலத்தில் கொண்டு வரணும், அப்புறம் அல்லாஹ்வுத்தாலா உயர்வில் கொண்டு வருவான். அதுக்காக வேண்டி முட்டடிக்க சொன்னாங்க. நான் மனசால இருக்கிற காலங்கள்லாம் பார்த்துருக்குறேன். சில பேர் மனசால சேர வந்திருக்காங்க. பெரிய பெரிய அமீர்களுடைய பணக்காரங்க பிள்ளைங்களாம் வருவாங்க. மனசால கண்டிஷன் என்ன அப்படின்னு கேட்பாங்க. இந்த மாதிரிலாம் ஃபோன்லாம் வச்சுக்கூடாது, மொட்டை அடிக்கணுமா? ஆமாம், நான் ஒத்துறாதுங்க மசாலாம். அப்போ நான்லாம் மொட்டை அடிக்க முடியாது அப்படின்னு கிளம்பி போயிட்டேன். எத்தனை பேர் மொட்டை அடிப்பதை சாக்கு சொல்லி ஓதாமல் போயிட்டான்னு எத்தனை பேர். ஒரு மொட்டை அடிக்க சொல்லி உஸ்தாது சொல்கிறாங்க, அதுக்கு உனக்கு உன்னுடைய மனசு இலகலை, உனக்கு இத்தாஅத் இல்லைன்னா உஸ்தாது வேறு எந்த பேச்சை இத்தாஅத் செய்வேன். அந்த ஒரு காரணத்துக்காக இன்றைக்கி நிறைய மனசுகளை இன்னும் மொட்டை வச்சுருக்கிறாங்க. மொட்டை ஷர்ட்டாக வச்சுருக்காங்க. மாதம் மொட்டை அடி, இத்தாஅத் செய் அப்படின்னு அதுக்காக வச்சுருக்குறாங்க. மொட்டை அடிப்பது கொண்டு அவருடைய இத்தாஅத்தை வலியுறுத்துறதுக்காக வேண்டி எத்தனையோ மாணவர்கள் மொட்டை அடிக்க மாட்டேன்னு போயிட்டாங்க. நினச்சிங்களா? ஒரு பெரிய ஹசரத்தை வந்தார் ஒருத்தவங்க, ஒரு பெரிய ஹசரத்து. அவரோட மகனை வந்து மனசாக சேர்க்கறதுக்காண்டி கொண்டு வந்தாங்க பரவச்சேரிக்கு. எல்லா ஷர்ட்டும் ஒத்துக்கிட்டாங்க, கபூல் செஞ்சாங்க. அட்மிஷன் போட்டாச்சு. அட்மிஷனாக போட்டு முடிச்சு, தம்பி நீங்கள் போய் முடி வெட்டிட்டு வாங்கப்பா அப்படின்னு. அவர் வந்து பேசாமல் இருந்துட்டு நேராக அத்தாட்ட போய், அத்தா முடி மொட்டை அடிக்கலாம் நம்ம பொறுத்துக்கணும், ஒத்து வராது நமக்கு அப்படின்ட்டு.
அந்த ஹசரத் வந்து, ஹசரத் எப்படியாவது நீங்கள் வந்து பையனை சேர்த்துங்க, முடி பின்னாடி அடிச்சுக்குவார். இல்லைங்க எங்கள் மசாலா முடி வெட்டினா தான் சேர்க்குவோம், இவ்வளோ பெரிய முடியெலாம் சேர்க்க மாட்டாங்க. இப்பி மாரி வச்சுருக்காரு அவர். முடியை வந்து இப்படி ஒரு மாதிரி இந்த பக்கம் கரைச்சி, இந்த காலத்து மனுஷன் வைக்கிறாங்கல்ல அப்படி வச்சுருக்காரு, அப்படி சேர்க்கறது இல்லை அப்படின்னு நாங்கள் சொன்னோம். இப்போ அவன் பையன்கிட்ட போய் அது கொஞ்சம் முட்டை அடிச்சுக்குவேன்ப்பா, கொஞ்சம் முட்டை அடிக்காட்டி பரவாயில்ல, ஒரு 1ஆம் நம்பராவது போட்டுக்குவேன்ப்பா, 2ஆம் நம்பராவது போட்டுக்கோப்பான்னு கெஞ்சுறாரு. ஒத்துக்கவே முடியாதுங்கிறான். கெஞ்சி பார்க்குறாரு. அவர் எங்கிட்ட கெஞ்சுறாரு. என்ன சொல்கிறாரு, இல்லை இல்லை ஹசரத் கொஞ்சம் உருக்கிட்டு 1 மாதம் உங்கள்கிட்ட பழகினா அவர் வந்து தானாக நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்பார் ஹசரத், கொஞ்சம் விட்டுங்களேன் ஹசரத் அப்படின்னு. இல்லைங்க எங்கள் மாசாவில் வந்து எல்லா மாணவர்களுக்கும் ஒரே சட்டம் தான், மாசா வரும்போது இந்த மாதிரி முடி வச்சுன்னா உள்ளே சேர்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டோம். அவர் என்கிட்ட கெஞ்சுறாரு, பையன்ட்டு கெஞ்சுறாரு, என்கிட்ட கெஞ்சுறாரு, பையன்ட்டு கெஞ்சுறாரு. 2 பேருமே கடைசி வரைக்கும் ஒத்துக்கல. பையனை கூப்பிட்டு போயிட்டார். நான் ஒத்துக்க முடியாதுன்ட்டேன். பையனை கூப்பிட்டு போயிட்டார். அந்த பையன் ஓத போல் எங்கே வேலைக்கு போயிட்டானோ, அழகா ஓத வந்த பையன் ஓத போயிட்டு வேலைக்கு போயிட்டானோ என்னன்னு தெரியல. அந்த அசத்தும் அல்லாட்ட போயிட்டார், மூத்தா போயிட்டார். மீரா ஆசத்துன்னு பேர், அவர் பேர். எனக்கு மனசு ரொம்ப பிரிக்காத ஒரு கவலை இருந்துச்சு எனக்கு. அந்த பையன் ஓதுறதை நமக்கு எடுத்துட்டோமோ, மட்டும் ஃபரல் வாஜிபில் கிடையாது, ஏன் ஃபரல் மாதிரி வாஜிப் மாதிரி ஆக்கணும். அதாவது அந்த பையனை வந்து இப்போ தான் மார்க்கத்தில் என்னென்னு தெரியாமல், அலிபேத்தியை கூட தெரியாமல் அல்லது குரான் ஓதிருப்பான் வீட்டில் அத்தா அம்மாட்ட. சட்டம்னா என்ன, உஸ்தாதுனா என்ன, ஷேக்னா என்ன, முரீதுனா என்ன, தரீக்கத்துனா என்ன, குரான்னா என்ன, ஹதீஸ்னா என்ன, எதுவுமே தெரியாமல் வரான். அப்புறம் மொட்டைன்னு சொல்லணுன்னா அவன் வந்து பயந்து போயிடுறான். இதுக்காக எப்படி சொல்லணும் அப்படின்னு என் மனசில் அது அந்த ஒரு செய்தி ரொம்ப எனக்கு ஒரு பின்னாடி ஒரு பாதிப்பு உண்டாகுச்சு. அப்போ தான் அவன் ஆனாலும் அந்த மனசால இருக்கோம், இன்னொரு மனசால நம்ம வேலையாக இருக்கிறோம், ஒன்றும் செய்ய முடியல. பாபு சலாம் திருப்பூர் வந்த பின்னே சட்டத்தையே மாற்றியாச்சு. எப்படி வேணா வா, இப்பி வச்சுட்டு வருவானோ, நடுவில் முடி வச்சு சுற்றி காய்ச்சிக்கிட்டு வா ஜாயின் பண்ணிக்க. 1 மாதம் இருக்கிறாங்க. சர்கார் நீங்கள் என்ன சொல்கிறோம் சேரணும்னு இருக்கிறாங்க எல்லோரும். நீங்கள் டெய்லி முட்டை போட சொன்னால் முட்டை போடுறோம். புரிஞ்சுங்களா? நீ முடி வைமான்னு நான் வச்சுக்கிறேன். முடி வச்ச பண்ணி இன்றைக்கி எடுத்துகிட்டு வா ஜி ஒன்றே எடுத்துட்டு. அந்தளவுக்கு அவங்க தரப்பிட்டு ஆகிருக்கு அவங்களுக்கு. இப்போ தான் நம்ம அந்த மாதிரிலாம் செஞ்சு எவ்வளோ பேர் ஓதிருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி இப்போ மனசில் வருது. ஏன்னா அவன் ஒன்றுமே தெரியாமல் உள்ளே வர்றான். மார்க்கன்னு என்னன்னு தெரியாது, தீன் என்னன்னு தெரியாது, உஸ்தாதுடைய உயர்வு தெரியாது, அது எதுவுமே தெரியாமல் வர்றாங்க. எதுவுமே அவங்களுக்கு மார்க்கம்னு ஒன்றும் தெரியாது. அவங்கள்ட்ட நீ அன்பு காண்பித்து அவங்கள்ட்ட அன்பாக பாசமாக இருந்து அந்த பிள்ளைகளுக்கு தேவையான செஞ்சு கொடுத்து, அவங்க உணவு தேவையாக உணவு செஞ்சு கொடுத்து, உடம்பு சரியில்லையே அவங்கள கூட வந்து கவனித்து அவங்க மேலே பிரியமாக முகபத்தாக பாசமாக பழகினா நீ சொல்கிறதெல்லாம் செய்வ. மொட்டை என்ன அவன் எது வேணால் செய்ய தயாராகிடுவான் அந்த பிள்ளைங்க. அந்த மாதிரி நம்ம தரபித்து பண்ணணும். நாம் இப்போ அல்லாஹ்வின் கிருபையில் நம்ம பாபு சலாம் இருக்கிற அத்தனை பிள்ளைங்களும் என்னம்மா நாளைக்கு மொட்டை அடிங்கன்னா நாளைக்கு தயாராக இருக்கீங்களவா என்னவா? அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா இதாத்து கொடுத்துட்டான். இந்த இதாத்து எப்போ வரும்னு கேட்டால் அவங்களுக்கு என்ன உஸ்தாது என்ன தெரியும். உஸ்தாதை பார்த்தோன்னா பயமாக இருக்கும். யாரோ புதுசாக இருக்காரு இவர், தல்பா கல்பா கட்டி துண்டுலாம் போட்டுக்கிட்டு அடிப்பாரா உதைப்பாரோ அப்படின்னு. அதனால் அவனுக்கு வெருண்டு போய் வர்றாங்க, மிரண்டு போய் ஓடுறாங்க. அதனால் அவளுக்கு மீது கொஞ்சம் அன்பு காட்டணும். ஃபஸ்ட் எடுத்து வர்றவங்களுக்கு இந்த நிலைமையில் இருந்தாலும் சட்டை போட்டுக்கிறியா போட்டுக்கோ. முந்திலாம் சட்டை போட்டுக்கோ, ஜுப்பா தான் போடணும், கடுமையான சட்டம் புறவச்சேரியில். மசாக்கு உள்ளே வந்தோன்னா ஜுப்பா தான் போடணும், ஒரு மாதிரி சட்டம் வச்சுருந்தோம். இங்கே வந்து சட்டை போட்டுக்கிறியா, ஃபேண்ட்டு ஜீன்ஸ் பேண்ட்டா போட்டு அப்படி தான் செய்வேன். வச்சுக்கோ. செல்ஃபோன் மட்டும் கொடுக்குறதில்ல, செல்ஃபோன் வச்சுக்கணுன்னா அது வேணான்றது. ஏன்னா அது வந்து ஹராப், தானும் கெட்டு பிறரையும் கெடுக்கக்கூடியது, அது வேணான்றது. மற்றபடியே அவர் சட்டை போட்டுக்கிறியா போட்டுக்கோ. கொஞ்ச நாள் அவங்களே என்ன செய்கிறாங்க பார்த்தீங்கன்னா, வந்து 1 மாதம் ஆகுது பெரிய அபா மாட்டி தல்பா கட்டிடுறாங்க பெருசாக. எல்லாரையும் பார்க்குறாங்க, எல்லோரும் அபா மாட்டி தல்பா கட்டுறாங்க. அவர்களே நம்ம சொல்கிறதே இல்லை, அவங்களும் தலா மாட்டிக்கிறாங்க. எல்லோரும் அபா மாட்டிக்கிறாங்க, தல்பா மாட்டிக்கிறாங்க எல்லோரும். அந்த மாதிரி தானாக வந்து புதுசாக வரக்கூடியவங்கள்ட்ட போய் நம்ம கண்டிஷன் பண்ண என்ன செய்யுது. ஆனால் எல்லா கண்டிஷனையும் தூக்கி போட்டுருணும். நீ வந்து உள்ளே எரி, ஒரு நாளைக்கு உள்ளே எரி. கூட இருக்கிறதே இந்த சுகபத்தே அவங்கள வந்து கல்பை மாற்றிடும், இலக வச்சிடும் கல்பு. அங்கே இருந்த சுகபத்து வேறு, அவங்க அம்மா அத்தா அண்ணன் தம்பியோ குடும்பத்தார் தெரு பசங்க சொந்த பந்தவங்க வேறு. இங்கே உள்ள சுகபத்து வேறு. இங்கே உள்ள இவங்களோட விட மூத்த பசங்களாம் பார்க்குறாரு, இவன் இத்தனும் பொடியன் உள்ளே வர்றான் ராங்கியோ ஒச்சா பொச்சான்ட்டு. இவனோட பெரிய பிள்ளைங்களாம் எவ்வளோ அதப்பாக இருக்கிறான்னு பார்த்தோன்னா இவனுக்கும் தலை குனிஞ்சிருத்தானா, அதப்பு வந்துடுது. அதனால நம்ம என்ன செய்யணும், எல்லாரையும் வா வந்து இங்கே வந்து மாறிக்க வந்தீங்க, மாற்றதுக்கு தானே இங்கே வர்றோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிறது.
அப்போ அங்கே வந்து ஒரு மதரசாவில் நம்ம இந்த மதரசாவோட நிர்வாகம் வேறு ஒருத்தவங்க, ஒரு மாணவர் தனி சலுகை காமிச்சா நமக்கு அங்கே வந்து விட மாட்டாங்க. குரான் தெரியலன்னா திருப்பி அமைச்சிடுறது, இவன் பீடி குடிக்கிறான் அப்படின்னா திருப்பி அமைச்சிடுறது. அப்படிலாம் இங்கே வந்து பீடி குடிக்கிறியா, வாங்கி தரவா, சுஃபியான் பீடி தேவைப்படுதா, பரவாயில்ல. அவங்க ஒரு நாள் பார்த்துட்டு அவரே கையெழுத்து விட மாட்டாங்க. என்ன பிள்ளை யாருமே பீடி குடின்னு சொல்லலை, உதாரணம் சொல்கிறேன். அந்த மாதிரி அவர்களிடத்தில் சில குறைகள் இருந்தாலும் என்ன செய்யலாம், சேர்த்துக்கலாம். நம்ம அவங்கள்ட்ட வந்து மார்க்கத்தை சொல்லி தீனை சொல்லி கற்றுக் கொடுத்து அதுக்கு பின்ன அவங்களே அந்த குறைகளை விட்டு ஒதுக்கிடுவாங்க. அந்த மாதிரி நிறையா பிள்ளையும் சேர்ந்துருக்குறாங்க. சில பேர் அது ரொம்ப முரட்டு பயலாக இருக்காங்க, எல்லாத்தையும் அடிக்கிறது தான் வேலை. அண்ணனே அடிக்கிறான், தம்பி அடிக்கிறான், அத்தாவை மிதித்து பேசுகிறான் அப்படின்னு. அல்லானுக்கு பிள்ளை இங்கே வந்து சேர்ந்த பின்னாடி அவங்க சாஃப்ட் ஆகிடுறாங்க. ஒரு அத்தா மகனை கூப்பிட்டு வந்து மசாலா சேர்த்து விட்டார். சேர்த்துட்டு தான் மகனை வெளியே அனுப்பிச்சிட்டு வந்துடும். அது வந்து நீங்களே எச்சரிக்கையாக இருங்க அவங்ககிட்ட. ஏங்க அப்படின்னா எதுவோ காதுக்கிட்ட அவனை வெளியே அமைச்சு சொல்கிறாரு, நான் ஒரு மிரட்டினேன் சேர்த்து, நல்லா ஆள் வலுவாக இருக்கேன், என்னை விட என்னை தூக்கி ஆணையில் மாட்டிட்டான். அது அப்படியே கழுத்தை பிடிச்சி தூக்கி ஆணி இருக்குல்ல அதில் மாட்டி விட்டான். அது சட்டையை வச்சு நான் தொங்கிட்டு இருக்கேன், டேய் இறக்கி விட்றா அப்படின்னு ஓவராக பேசுனீங்க, அப்படி தொங்க விட்றான் அப்படின்ட்டு அப்புறம் தான் இறக்கி விட்டான் சார். நான் கவலைப்படாதீங்க, எனக்கு குண்டாக இருக்கேன், எனக்கு தூக்க முடியாதா, நீ கொஞ்சம் ஒல்லியாக இருக்கேன்னு தூக்கிட்டாங்க, நான் கொஞ்சம் குண்டாக இருக்கிறேன், என்னை தூக்குறதுனா கஷ்டம்தான், அவனுக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு. அதுக்கு முன்னாடி என்ன, ஒரு மாதம் கழிச்சு வந்து பார்த்தா அவன் கால் அமுச்சிட்டு இருக்கிறான். அசுத்தமாரில் கால் அமுச்சிட்டு இருக்கிறான். அசுத்தமாக சட்டி தான் கழுவிட்டு இருக்கான். என்னைக்கிட்ட வாழ்க்கையில் சட்டி கழுவிருக்க நீ, சாப்பிட்ட சாப்பாட்டை இங்கேருந்து இந்த ஃப்ளையிங் டிஸ்க் விட்ட மாதிரி விட்றது, சோறு தின்ட்டு அப்படியே விட்றது, அது ஃபைன்னு போய் அந்த சிங்கில் போய் விழுகும். அந்த மாதிரி அம்மாட்ட அதிகாரம் பண்ணவன் நீங்கள் தட்டலாம் கழுவுறான் உட்காந்து. இவன் சாப்பிட்டு தட்டு மட்டும் இல்லை, எல்லோரும் சாப்பிட்டு தட்டையும் கழுவுறான். அந்த பணி வந்துடுது அவங்கள்ட்ட இந்த மாகோல்ல, நினைஞ்சுங்களா. கடைசியில் அந்த பையன் பட்டை வாங்கிட்டு போயிட்டான். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய ஃபஸ்ல் 7 வருஷம் ஓதி அத்தாவத்துக்கு ஆணியில் மாட்டின பையன். அவன் பட்டை வாங்கும்போது அவங்க அத்தா அழுகுறாரு, இந்த பையலா இன்னைக்கு ஆலிமா அல்லா தாலா கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு அந்த அத்தா அழுகுறாரு. அந்த மாதிரி நடந்திருக்கு. அதனால் தம்பி, அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அவரவர்களுக்கு சில குணங்கள் இருக்கும். அந்த குணங்களை நம்ம வந்து ஷேகுமாருடைய துவா பரக்கத்து அல்லா தலா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள மாற்றுறோம். இந்த மொட்டை விஷயத்தில் எதுக்காக ஷேகுமாரில் அது மாதிரி வச்சுருக்கிறாங்க அப்படின்னு கேட்டால், அவன் பணிவு இருக்கா அவரிடத்துல, அவர் வந்து தன்னை ஒரு மானக்கேடாக நினைக்கிறாரா, அதை இல்லை வந்து தலை சாயத்தை ஏற்றுக்கிறாரா அப்படின்னு அல்லாஹ் தாலா ஒரு டெஸ்ட்டு பண்ணுறதுக்கான சில ஷேகுமாரில் வச்சுருக்கிறாங்க. அது நல்லதுமா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.